சுனாமி 20வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை நொச்சிக்குப்பம் கடற்கரையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உலகம் முழுவதும் சோக அலைகளை ஏற்படுத்திய ஆழிப்பேரலை நிகழ்ந்து 20வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கடலோர பகுதிகளிலும் மக்கள் தங்கள் அஞ்சலிகளை செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவி சென்னை நொச்சிக்குப்பம் கடற்கரையில் அஞ்சலி செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். முருகேசன், என்ன விவரம்? கார்த்தியா, சுனாமி 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை நொச்சிக்குப்பம் அருகேயுள்ள மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் மீனவ சமுதாய மக்களுடன் அமைதி பேரணியாக நடந்து வந்து கடற்கரையில் பாலூற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தியும் அங்கு பூக்களை தூவி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் சுனாமி தினத்தையொட்டி கடந்த 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட ஆழிப்பேரலை காரணமாக இந்தியா, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் சுனாமியால் ஏற்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தார்கள், பலர் காணாமல் போனார்கள். இந்த சம்பவத்தையொட்டி டிசம்பர் 26ஆம் தேதி 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை தற்போது சுனாமி நினைவு தமிழகம் முழுவதும் கிழக்கு கடற்கரை மக்கள் அனுசரிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் முதல் முறையாக இந்த சுனாமி நினைவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். காட்சி காண முடிகிறது. கார்த்திகா, ஆழிப்பேரலையால் உயிரிழந்தோருக்கு சென்னை நொச்சிக்குப்பம் கடற்கரையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். இந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.